ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளை மிகவும் ஒரு சிறப்பான நாள். அதாவது முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் தைப்பூசம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமான்கிட்ட மனமுருகி விரதம் இருந்து நம்ம வேண்டுதல்கள் செலுத்தும் பொழுது அவர் மனதார நம்மளுக்கு அந்த அருள்பாலிப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. 2024ஆம் ஆண்டு தைப்பூச திருநாளானது ஜனவரி 25ஆம் தேதி வருகிறது. தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் உள்ள தலங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வீட்டிருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுபோல் பார்த்திங்கன்னா முருகன் கோவில்கள் அனைத்திலையுமே மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்குரியது என்பது அனைவருக்குமே நமக்கு தெரிந்தது தான். ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது, அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை, தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்னது அப்படிங்கிற உண்மையான விளக்கங்களையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் இறையருளை முழுவதுமாக பெற்றுவிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது. இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை. இந்த பழனி தலத்தில் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். இந்த தைப்பூசத்திற்கு பழனிமலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. முருகப்பெருமானுக்கு 4 நட்சத்திரங்கள் உகந்தவை. அவை வைகாசி, விசாகம், கார்த்திகை, பங்குனி உத்திரம், தைப்பூசம் ஆகும். முருகப்பெருமான் தோன்றிய நாள் தான் வைகாசி விசாக திருநாளாகும். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பிழம்புகளிலிருந்து 6 வடிவங்களாக பிறந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். 6வராக இருந்த முருகப்பெருமான் சக்தியின் துணையால் ஒருவனான நாள் தான் கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அசுரர்களை அழித்து அவர்களை ஆட்கொண்ட நாள் ஐப்பசி வரும் சஷ்டி. வள்ளியை திருமணம் புரிந்த நாள் பங்குனி உத்திரம் திருநாளாகும். அன்னையிடம், அதாவது பராசக்தி அன்னையிடம் வேல் வாங்கி திருக்கையில் வேலை ஏந்தியினால்தான் தைப்பூச நாளாக நம்ம இன்றைய நாளாக கொண்டாடுகின்றோம். அன்னை பராசக்தியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் பெற்ற நாளை தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். முருகன் வேறு வேல் வேறு கிடையாது. முருகப்பெருமானையும் நம்ம வழிபடுகிறோம். வேல் வைத்து வழிபட்டாலும் முருகப்பெருமானை வழிபட்டதற்கு சமமாகத்தான் இருக்கும். நம்ம வீடுகளில் கூட வேல் வாங்கி வைத்து முருகப்பெருமானை நினைத்து கொண்டு அந்த வேலுக்கு பூஜைகள் செய்து நம்ம வழிபடுவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். நம்ம ஆலயங்களுக்கு செல்ல முடிந்தவர்கள் காலையும் மாலையும் இருவேளையும் சென்று வரலாம். செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இவ்வாறு வழிபாடுகள் செய்யலாம். ஏதோ நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், இனிப்பு பலகாரங்கள் ஏதோ உங்களால் முடிந்ததை செய்யலாம். இல்லை எங்களால் முடியாத பட்சத்தில், இதெல்லாம் செய்யாத முடியாத பட்சத்தில் வாழைப்பழங்கள், வெத்தலை பாக்குகள் வைத்து கூட நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இதுவும் ஒரு சிறப்பான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அன்றைய நாள் முழுக்க நம்ம முருகப்பெருமானை எந்த ஒரு கவனச்சிதறல்களும் இல்லாமல் முழுமையாக வழிபடும் பொழுது தான் நமக்கு அவருடைய முழு அருளையும் பெற முடியும். அதனால் அன்றைய தினம் நமக்கு எந்த ஒரு கெட்ட சிந்தனைகளும் எதிர்மறையான ஆற்றல்களையும் நம்ம உள்வாங்கி கொள்ளக்கூடாது. அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை, அவருடைய நாமத்தை நம்ம உச்சரித்து கொண்டே இருக்கணும். இல்லை எனக்கு வேலை இருக்குது, வேலைக்கு செல்கிறோம்னா அங்கே கூட முருகப்பெருமானை எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அன்றைய நாள் நம்ம முருகப்பெருமானுக்கு ஒதுக்குவது தான் சிறந்தது. வேலை இருந்தாலும் நம்ம அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றைய நாள் முழுவதுமே நம்ம இறையருள் பெற்று அதற்கப்புறம் வருகின்ற நாட்களில் நம்ம நலமுடன் வாழ்வதற்கு இன்றைய நாளில் நம்ம இவ்வாறான வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஐதீகம். அதனால் இன்றைய நாளை தவற விடாமல் எந்த ஒரு வேலையும் நம்ம எடுத்துக்கொண்டு போட்டு குழப்பி கொண்டு இருக்க வேண்டாம். அன்றைய நாள் முழுவதுமே மனதை தெளிவாக்கி விட்டு இறையருளை நம்ம பெருக்கிக் கொள்வதற்கான நேர்மறையான ஆற்றல்களை நமக்குள்ளே தக்க வைத்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானிற்கு விரதம் இருந்து அந்த விரதத்திற்கான அந்த வேண்டுதல்கள் செலுத்தி நம்ம அன்றைய நாளை நிறைவு செய்வதனால அடுத்து வருகின்ற நாள்கள் நமக்கு நலமுடன் வாழ்வதற்கான வழிவகை செய்வார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தைப்பூசத்தில் நம்ம இந்த தை மாதத்திலேயே நம்ம நினைக்கின்ற எந்த ஒரு காரியங்களும் நடக்கும் அப்படிங்கிறது தான் விசேஷம். முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நம்ம எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டாலும் அவர் அதை நமக்கு சரியாக நிகழ்த்தி வைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து கூட முருகப்பெருமானுக்கு அந்த அருளை பெறுவதற்கான விரத முறைகளை மேற்கொள்வார்கள். அப்படி செய்ய முடியாதவர்கள் கூட இன்றைய ஒரு நாள் தினமானது நம்ம முழுவதுமாக முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே விளக்கேற்றி
அந்த இடத்துல உட்காந்து முருகப்பெருமானுடைய அந்த திருநாமத்தை ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம அன்றைய நாள் முழுவதுமே கூறிக்கொண்டு இருப்பது ஒரு மிகவும் சிறப்பான தொடக்கமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா பௌர்ணமி இன்றைய நாள் 10:44 மணிக்கு தொடங்குகிறதுனால இன்றைக்கு நைட்டில் இருந்தே நம்ம கிரிவலம் போகிறதும் மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். திருவண்ணாமலைக்கு எல்லாருமே சென்று சிவபெருமானை நினைத்து கொண்டு கிரிவலமும் தொடங்கி அன்றைய நாளை பூர்த்தி செய்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். கிரிவலம் போகும் பொழுது நம்ம சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு அவருடைய அந்த திருநாமமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம கூறிக்கொண்டே போகணும். எப்பொழுதுமே நம்ம கிரிவலம் போகும் பொழுது சில தவறுகளை செய்யக்கூடாது. கவனச்சிதறல்கள் ஏற்படுத்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்பொழுதுமே கண்டு கொண்டு இல்லை தேவையில்லாத பாட்டுகளையும் நம்ம போட்டுக்கொண்டு அப்படி போகக்கூடாது. நம்ம கிரிவலம் போகிறோம் அப்படிங்கிறதுனாலே நம்ம அவரை நினைத்து கொண்டு நமக்கு ஏற்படுகின்ற அந்த இன்னல்களிலிருந்து நம்மளை காத்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிரிவல பாதையில் அங்கே சிவபெருமானை வழிபட போகிறோம். அப்போ அந்த நம்பிக்கையோடு நம்ம இறைவனை துதித்து கொண்டு பாடிக்கொண்டு அங்கே போகுவது தான் சிறப்பு. அதனால் தேவையில்லாத விஷயங்களில் நம்ம அந்த இடத்துல செயல்பாடு கொண்டு வருவது எந்த ஒரு நல்லதுக்கும் இருக்காது. நமக்கு யார்கிட்டையுமே பேசுவது கிடையாது. அதாவது கிரிவல பாதையில் நம்ம தொடங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் முடிகிற வரைக்கும் அவருடைய திருநாமத்தை முடிகிற வரைக்கும் நம்ம உச்சரித்து கொண்டு போகுவது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு கவனச்சிதறல்களுக்கும் உங்களுடைய மனதானதை அசைத்து கொடுத்து விடாதீர்கள். அது நம்மளுக்கு அந்த பலனை முழுவதுமாக கிடைக்கப்பெற செய்யாது. முழு நம்பிக்கையோடு கிரிவலம் சென்று முருகப்பெருமானையும் நம்ம வழிபடுவது மிகவும் சிறப்பு. அன்றைய நாள் நம்ம பார்த்திங்கன்னா அம்பாளை வழிபடுவதும் பராசக்தியை நம்ம வழிபடுவதும் சிறப்பு. அம்பிகை வழிபாடு நம்ம மேற்கொண்டு அம்பிகையோட அருளை பெறுவதும் அன்றைய நாள் நமக்கு நல்ல பலன்களை தரும். தைப்பூசம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 தைப்பூசம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வரும் 25 நாளை மறுநாள் காலை பார்த்திங்கன்னா 9:14 முதல் ஜனவரி 26 காலை 11:07 வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது. 24 இரவு 10:44 முதல் 25 இரவு 11:56 வரை பௌர்ணமி திதி வருகிறது. இதனால் இந்த ஆண்டு ஜனவரி 25 தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. எந்த ஒரு நல்ல காரியத்தினாலும் மனதில் நினைத்து கொண்டு அதை இந்த பூச நாளில் நம்ம தொடங்குவது பூர்த்தியாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் திருமண தடை உள்ளவர்கள் பூச நட்சத்திரத்தில் திருமண பேச்சை தொடங்கினால் விரைவில் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். பள்ளியில் சேர்க்காத சிறு குழந்தைகள் கூட இந்த நாளில் வீட்டிலேயே கல்வியை தொடங்க முருகப்பெருமானைப் போல அறிவார்ந்த குழந்தையாக மாறும். விரத முறையை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது. இதில் காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலிற்கு சென்று வழிபடுவதும் சிறந்தது. முருகப்பெருமானை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. முடிந்தால் காலை மாலை என இருவேளையுமே முருகன் கோவிலிற்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும். தினமும் நம்மளுடைய நாட்களை நம்ம வெவ்வேறான வகையில் செலவழித்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியின்மை காரணமாக, துன்பத்தின் காரணமாக, இப்படி பலவாறான மனநிலையில் நம்ம பயணித்தாலும் ஆனால் மனதிற்கு ஒரு ஏக்கமானது இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஏக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் எங்கே தேடினால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனிடத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய உடலானது உணர்ந்து அந்த மனதிற்கு அதை பக்குவப்படுத்தி கொடுக்கும் பொழுது தான் நம்மளுடைய மனமும் சரி உடலும் சரி எப்பொழுதுமே சுத்தமாகவும் உடல் உற்சாகத்தோடனும் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அதில் உள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு நிலைத்திருப்பது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தான். அதை அடைஞ்சிட்டோம்னா அதோட மகிழ்ச்சியானது நமக்கு அதற்கப்புறம் போயிடும். ஆனால் இறைவனை தேடணும், இறைவனிடத்தில் அன்பு செலுத்தணும், பக்தி செலுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த ஆனந்தமானது எல்லையற்றதாக போய்கொண்டே தான் இருக்கும். அதற்கு நிறுத்தம் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த எல்லையற்ற அன்பிற்குள்ளே நம்ம போகும் பொழுது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பானது மேலும் மேலும் ஓங்கி கொண்டே போகும் அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு கருத்து. தெளிவில்லாத வளமில்லாத மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை எப்பொழுதுமே தெளிவாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் என்றால் நம்ம இறை வழிபாட்டிற்குள்ளே நம்ம நுழைந்தால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதனால் நமக்கு நிறைய பணங்கள் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ சொத்து வைத்திருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு எந்த வகையிலையும் பயனளிப்பது கிடையாது. அதெல்லாம் நமக்கு நிம்மதியும் தரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடல் அமைப்பில் நல்ல தெம்பு இருந்தாலும் அவனுக்கு பணம் இல்லைன்னா அந்த வருத்தம் இருக்கும்.
செல்வமானது குவிந்திருந்தாலும் ஆனால் உடல் அளவில் நமக்கு வலிமை இல்லை என்றால் அந்த செல்வத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. அப்போ அதை நினைத்து நமக்கு வருத்தம் இருக்கும். எப்பொழுதுமே போதும் என்கிற மனதோடும் உடல் வலிமையோடும் நம்ம வாழ்வது தான் சிறந்தது. இவ்வளோதான் இருக்குது, அது போதும், மேலே நம்மளுக்கு கிடைக்கணும்னா அது இறைவன் செயல், அவர் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோடு நம்ம இருக்கணும். அதனால் அடுத்தவர்கள் வாழ்கிறார்கள் அதை பார்த்து நம்ம சிதலமடைந்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்வதை விட இறைவன் நமக்கு எது அருள்கிறாரோ அது நம்மிடம் வந்து சேரும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டாலே அதுவே சிறந்த வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இறைவனாக நமக்கு வாழ்க்கையில் இது நமக்கு சேரணும் அப்படின்னு எழுதியிருந்தால் அது நமக்கு வரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எதை பார்த்தாலுமே அந்த அலைவாகின்ற அந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வந்து இதுதான் நமக்கு தேவை, இது நமக்கு வருகிறது என்றால் இது நமக்கு வேண்டும், இது வரலன்னா இது நமக்கானது இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து சென்றாலே போதும். அதுவே நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வழிவகுக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை எப்போயுமே இறைவனுக்கு பயந்து ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் நம்ம வாழும் பொழுதே இறைவனோட அருளானது நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். மென்மேலும் அந்த அருளானது நமக்கு அந்த கெட்ட எண்ணங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வாறான இறை வழிபாடுகளை நம்ம மேற்கொள்கிறோம். இதை புரிந்து கொண்டு நம்ம வழிபாடு முறைகளை மேற்கொண்டாலே போதும். வேண்டியது நமக்கு வந்தடையும், அது நல்ல வகையில் வந்தடையும், அதை மட்டும் நம்ம உணர்ந்துட்டா போதும். முருகன் அருள் பெற்று எல்லோரும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.